ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபோர்ஸ் அர்பனியா டீலக்ஸ் வண்டி தான் பார்க்க போகிறோம். இது ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு வண்டி தான். ஏற்கனவே இருக்கக்கூடிய அர்பனியாவோட பக்காவான ஒரு வண்டின்னு சொல்லலாம். முக்கியமாக நல்ல மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. என்ஜினை பொறுத்தவரை 2.6 லிட்டர் 4 சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, வண்டியோட டிஸ்பிளேஸ்மெண்ட்னு பார்த்தோம்னா 2596 சிசியில் கொடுத்துருக்காங்க. நல்ல பவர் இருக்குது. 134 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. பேனரோமிக் விண்டோஸ்னு சொல்லுவோம். டார்க்கை பொறுத்தவரையில் 350 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. வண்டி ப்ரீமியம் லுக்கில் எல்லா இன்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குது. 5 ஃபார்வேர்டு ஒரு ரிவர்ஸ் கியர் பாக்ஸோடு வந்துடுது வண்டி. மற்றும் பல்வேறு விதமான மெட்டாலிக் கலர்ஸ்லேயும் வண்டி கொடுத்துருக்காங்க. ரியர் வீல் டிரைவ் வண்டி தான் இந்த வண்டியை பொறுத்தவரையில். அது மட்டும் இல்லை, வண்டியோட மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வண்டியில் வந்துடுது. அதனால் ஒரு கம்ஃபர்ட்டான ப்ரீமியம் செக்மெண்ட் வண்டினே சொல்லலாம் இதை. ஏற்கனவே அர்பேனியா ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் வண்டி தான். அதில் இந்த வண்டி டீலக்ஸ்ன்னு சொல்லும்போது இன்னுமே அதிகமான ஒரு ப்ரீமியம் ஃபெசிலிட்டிஸோடு வந்திருக்கு. வீல் பேஸ்ன்னு சொல்லும்போது 3350 ஆன்வர்ட்ஸில் தொடங்குது. அதாவது ஆன்வர்ட்ஸ்ன்னு சொல்லும்போது இது சின்ன வண்டி, 9 சீட்டர் வண்டி. இதை விட அதிகமான வண்டின்றப்ப வீல் பேஸ் எல்லாம் மாறுபடும். லென்த் 5440 நீளம் அதிகமாகும். அதாவது வண்டியோட சைஸை பொறுத்து சீட்டிங் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி வண்டி லென்த்து மாறும். விட்டு எல்லாமே காமன் தான். 2095 கொடுத்துருக்காங்க. வண்டியில் முக்கியமாக இந்த ஃபுட் ரெஸ்ட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டெப் பண்ணி உள்ளே ஏறதுக்கு. இது வண்டியில் டோர் ஓப்பன் ஆனோடனே இது வெளியே வர்ற மாதிரி அமைப்பில் கொடுத்துருக்காங்க. ஹைட் 2550 கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 170 கொடுத்துருக்காங்க. வண்டி மாடர்ன் ஃபீச்சர்ஸ், டிஆர்எல் ஹெட்லைட்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப் வந்துடுது. டயரை பொறுத்தவரை 235 65 616 டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது முற்றிலும் ஒரு அலாய் வீலே கொடுத்துருக்காங்க. வண்டியில் மாடர்ன் சீட்டு கொடுத்துருக்காங்க. 16 இன்ச்சு அலாய் வீல் முக்கியமாக வந்துடுது. இந்த டீலக்ஸ் வண்டியை பொறுத்தவரை அலாய் வீல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் வீல் கிடையாது. புஷ்பேக் சீட்டு வந்துடுது. வித் ஆம்ரெஸ்ட்டோடு வந்துடுது. நமக்கு ஃப்ளைட்டில் இருக்க மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு சீட்டை தான் அமைப்பில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நல்ல தை சப்போர்ட் எல்லாமே இருக்குது. ப்ரீமியம் சீட்டாக இருக்குது. ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணுங்கிற கவலை கிடையாது. நல்ல ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. மாடர்ன் ஃபீச்சர்ஸோட டச் ஸ்க்ரீன், மியூசிக் சிஸ்டம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரூஃப் ஏசி இந்த மாதிரி இதுவும் இருக்குது. நல்ல ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பக்காவான இது ஸ்பேசியஸ் இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. மாடர்ன் ஸ்டைலில் டர்போ என்ஜின் வந்துடுது. முக்கியமாக இது எல்லாமே வண்டிக்கு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு நல்ல ஒரு இதை கொடுக்குது. ப்ளஸ் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம். மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பவர் இருக்குது. அப்புறம் டார்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வண்டியில் முக்கியமான விஷயம் என்னென்னா நாய்ஸ்லெஸ் சவுண்டு. அதாவது நாய்ஸ்லெஸ் என்ஜின் தான் இதில் இருக்குது. அதனால் வண்டிக்குள்ளே இருக்கும்போது வெளியே உள்ள டீசல் என்ஜினோட சத்தமும் கேட்காது. எமிஷன் நாம்ஸை பொறுத்தவரை BS6 phase 2 பேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா உடன் ஃபினிஷ் ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க ஒரு உடன் ஃபினிஷ் இது ஹை லுக்கில் இருக்கும். பக்காவான லுக்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, லெக் ரூம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது கால் நீட்டுறதுக்கெல்லாம் இடைவெளி ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. JBL மியூசிக் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சீட்டிங்ஸும் நல்ல டீசெண்டான சீட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு சிங்கிள் ரோ வர மாதிரியும், மற்ற சைடு 2 சீட் வர மாதிரியும் கொடுத்துருக்காங்க. லக்கேஜ் ஸ்பேஸுமே அதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. மாடர்ன் இன்டீரியர் லைட்ஸ், LED லைட்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுள் சீட்டுன்னே சொல்லலாம். முக்கியமாக இந்த செக்மெண்ட்டில் இந்த வண்டி நல்ல ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் வண்டின்னு சொல்லலாம். நல்ல கம்ஃபர்ட்டை கொடுக்குது. ஒவ்வொரு சீட்டுக்குமே USB சார்ஜிங் போர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் வண்டியை ஈஸியாக சார்ஜ் பண்ண மாதிரி அமைப்புமே இருக்குது. முக்கியமாக ப்ரீமியம் லெதர் மேட் இதுன்னு சொல்லுவாங்க. லெதரேட் சீட்ஸ்ன்னு சொல்லும்போது அது நல்ல பக்காவாக இருக்கும். HD டச் ஸ்க்ரீன், கஸ்டமைஸ்டு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் இந்த மாதிரி இது எல்லாமே. டேஷ்போர்டு மவுண்டிங் கியர் லிவர் வந்துடுது. ஸோ இது ஒரு வாக் த்ரூ கேபின் தான் வந்திருக்கு. ரிவர்ஸ் கேமரா வந்துடுது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபெசிலிட்டியுமே நமக்கு இந்த வண்டியை பொறுத்தவரையில் கொடுத்துருக்காங்க. ஸோ மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் முக்கியமாக டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ எல்லாமே இந்த டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி அமைப்பில் தான் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பெஸ்ட் இன் கிளாஸ் லக்ஸுரி செக்மெண்ட் வண்டினே சொல்லலாம் முக்கியமாக. ஸோ டிரைவர் சீட், டிரைவர் சீட் எல்லாமே பக்காவாக இருக்குது. நல்ல ஏர் பேக்ஸோடு வந்துடுது. ஃபியூவல் டேங்கை பொறுத்தவரை 70 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. மைலேஜுமே பக்காவாக தருது. இந்த மாதிரி பவர்ஃபுல்லான வண்டிக்கு 70 லிட்டர் ஃபியூவலும், ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மைலேஜும் கிடைக்கிறனால அடிக்கடி ஃபில் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை. 13 km/லிட்டர் கொடுக்குது. ஸோ முக்கியமாக இந்த வண்டியை பொறுத்தவரை நல்ல வாரண்டி கொடுத்துருக்காங்க. வாரண்டியை பொறுத்தவரையில் 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா 5 லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி அந்த மாதிரி சொல்லாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.